ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, துன்ப நாட்களிலும் ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில துன்ப நாட்கள்னு வரதான் செய்யும். துன்ப நாட்கள்னால் நம்முடைய இருதயத்தில் வேதனைப்படுத்துகிற நாட்கள். துன்ப நாட்கள்னால் நம்ம நினைத்த காரியங்களோ ஜெபிக்கிற காரியங்களோ நடக்காதபடிக்கு எல்லாமே தாமதமாகிற காரியங்கள். ஏதோ ஒரு காரியத்தில் உனக்கு துன்பமான ஒரு சூழ்நிலை ஊடாக போய் கொண்டிருக்கிறாயா? நன்றாய் புரிந்து கொள்ளணும். இந்த நிலை மாறும்னு முதலாவது விசுவாசிக்கணும். எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வசந்த காலம்னு இருக்குது, கோடை காலம்னு இருக்கிறது. இப்படி காலங்களெல்லாம் மாறி மாறி சம்பவிக்கிறதோ இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த துன்ப காலம் மாறி நம்முடைய வாழ்க்கையில் இன்பமான காலம் உதயமாகிறதுக்குத்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட என் தெய்வம் பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய அனுபவத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். இயேசு கிறிஸ்து அவர் இந்த கடைசி நாட்களிலும் கூட அவர் எப்படி ஜெபிக்கிறார்? லூக்கா 22ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபத்தை பார்க்கிறோம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் நீங்கும்படி உதவி செய்யும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவது என்று சொல்லி ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. நன்றாய் கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து எதற்கு ஜெபம் பண்ணினார் என்றால் பிதாவுடைய சித்தத்திற்கு என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜெபத்தில் நம்மளால் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து 100% இந்த பூமியில் மனிதனாகவும் இருந்தார், 100% இந்த பூமியில் தெய்வமாகவும் இருந்தார். அப்படி என்றால் மனிதனாகவும் இருந்தது நிமித்தம்தான் நடக்க போகிற காரியத்தெல்லாம் ஆவியில் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். இவ்வளவு வேதனைகள் பட வேண்டுமா? இவ்வளவு நம்மளை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் வாரினால் அடிப்பார்களா? சிலுவையில் அறைவார்களா? நடக்க போகிற காரியத்தெல்லாம் அவர் ஆவியின் பார்த்து இந்த சூழ்நிலை ஊடாக மாம்சத்தில் இவ்வளவு வேதனைப்பட வேண்டுமா என்பதற்காக தான் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், அதுதான் என்ன? இந்த சிலுவையின் பாத்திரம், இந்த பாடுபட வேண்டிய பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தமல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவது என்று சொல்லி ஜெபம் பண்ணார். இந்த ஜெபம் இயேசு கிறிஸ்துடைய ஜெபம் கேட்கப்பட்டதா அப்படின்னா நான் தைரியமாக சொல்கிறேன், கேட்கப்படலை. நம்மளுக்கு சில ஜெபம் கேட்கப்படாதுங்க. சில பாதையின் வழியாக கர்த்தரை அனுமதிக்கணும் என்பது தேவனுடைய சித்தம். அந்த பாதையின் வழியாக தேவன் என்ன சொன்னால் அனுமதிக்கும் பொழுது நீங்கள் விரும்பினாலும் கூட அந்த பாதையின் வழியாக கர்த்தர் என்ன செய்வார்னா நடத்தித்தான் செய்வார். நீங்கள் நினைக்கலாம், இந்த பாதை எனக்கு வேண்டாமே, இது எனக்கு கடினமாக இருக்கிறது, இந்த பாதை என்னால் தாங்க முடியாது என்று நினைக்கலாம். அது உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். இயேசு கிறிஸ்துடைய விருப்பம் கூட இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அப்படிங்கிறாரு. அப்படின்னா நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டார் பாருங்க. என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவது என்று சொல்லி அவர் ஜெபித்த ஜெபத்திலேயே இந்த ஜெபந்தான் கேட்கப்படாமல் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து ஆவியானவர் ஏன் இதை எழுதி வைத்திருக்கிறார்னா, நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தின்படி நம்ம ஜெபம் பண்ணினாதான் நம்முடைய ஜெபமே கேட்கப்படும். தேவ சித்தத்துக்கு எதிராக எந்த ஜெபம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துடைய ஜெபத்தையே கேட்காத தெய்வம் உங்களுடைய ஜெபத்தை கேட்டுருவாரா? உங்களுடைய காரியங்களை மாற்றிடுவாரா? எனவே தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாக உங்களுடைய பாதையில் இருக்கிறத அந்த துன்பமெல்லாம் இன்பமாய் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறதான நஷ்டங்களெல்லாம் பாடுகளெல்லாம் ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட பாதையின் வழியை நடத்துகிறாருன்னு புலம்பாதீங்க. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த துன்பமான நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்கன்னு ஆண்டவர் பேசியிருக்கிறார். இன்னும் ஜெபம் பண்ணுவோம், பதில் வர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தருவார். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்கு அப்படியே கர்த்தர் செய்தல்வீராக. துன்பமான நேரத்திலையும் ஆண்டவரை ஜெபம் பண்ணுவதற்கு அந்த இருதயத்தை கர்த்தர் தந்திருக்கிறதுக்காய் நன்றி. அப்படியே ஆசீர்வதியும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.